ஆலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராஜனம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః ஈஸ்வரோ குருராத்மேயம் முக்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। दयानन्दरूपं मदाचार्यमीढे दयानन्दरूपं मदाचार्यमीढे दयानन्दरूपं। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी बालार विद्याकडे वणंगी ओम सकला भवतु सकलं भुनक्तु सकवीर्यङ्करभावकै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। कर्तुराज्ञया प्राप्यते पदं कर्म किं पदं कर्म दक्षयं। யாருச்சு லேட் ஆகிட்டதுனால நேராக கிளாஸுக்கு போயிடலாம். போன வாரம் அம்மா ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. சும்மா எதுவும் ஆகாது, எந்த மாறுதலும் இருக்காது, அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எதுக்கு, இது தேவையில்லையே. அப்போ ஒரு மாறுதலுமே இல்லாமல் இருக்கிறபடியே தான் இருக்கும்னா எப்படி, அப்படித்தான் இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. பகவான் ரமண மகரிஷி முதல்ல கர்ம யோகத்தில் ஆரம்பித்து அதற்கு பின்னால் பல படிகள் ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது கர்மயோகம், அடுத்தது பக்தியில் உச்ச நிலையாகிய தியானம், ஜபம் போன்றவைகள் எல்லாம் முடித்து அதுக்கு பிறகு சமாதி வரைக்கும் பல ஆட்டிடியூடு கொண்டு வந்து கடைசியாக மனதினுடைய விசாரத்தை பார்த்தோம். இந்த மனதினுடைய விசாரத்தை பார்க்குற போது மனம் எண்ணங்களினுடைய தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம். பல எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் மனம் அப்படின்னு பார்த்தோம். கணேசன் மீட் போடாம யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கீங்க ப்ளீஸ். அப்போ மனதினுடைய எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் மனது என்று பார்த்தோம். அந்த எண்ணங்களினுடைய தொகுப்பு மட்டுமல்ல, அதை அறியக்கூடியவராகிய நான் ப்ளஸ் அப்ஜெக்ட் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகள் கொண்டதுதான் மனது என்று பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மனதில் பல நிலைகளில் எண்ணங்களினுடைய ஃப்ளோ பல நிலைகளில் பார்த்தோம். நம்முடைய வாசனைகள், பூர்வ ஜென்மத்தினுடைய அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து வருகிறது என்று பார்த்தோம். இப்படி வருகிற போது மனதை இரண்டாக பிரித்தால் இது நான், அதே போல் இந்த அனுபவிக்கக்கூடிய நான்,
அனுபவிக்கப்படுகின்ற இது என்கின்ற இரண்டு கடைசியாக மனதை கொண்டு வந்து இரண்டு நிலையில நிறுத்திட்டார். அடுத்தது இந்த இரண்டு நிலையில ஆப்ஜெக்ட் எல்லாம் எப்போ ஆக்டிவ் ஆகுது அப்படின்னா சப்ஜெக்ட் இருந்தால் தான் ஆப்ஜெக்ட் ஆக்டிவ் ஆக முடியும். சப்ஜெக்ட் இல்லாட்டி ஆப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் ஆக முடியாது. எனவே ஆதாரம் என்ன, அல்டிமேட்லி நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் வந்து ஆதாரமாக மனதுக்கு ஆதாரமாக இருக்கும். இப்போ இப்படி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது சொன்னாங்க மனோநயம் மனோ நஷ்டம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகளை பகவான் எடுத்துட்டு வந்தார். பகவான் எடுத்துட்டு வந்தார். ஒன்று வந்து மனதினுடைய நயம். மேலே சொல்லப்பட்ட பல பல சாதனைகளில் நம்முடைய மனதை விரிந்து பறந்து எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒருமுகமாக்கி லயப்படுத்தி பரவ விடாமல் லயமாக்கிறது தான் பல சாதனைகள் என்று பெரிய லிஸ்டே கொடுத்தாரு. அதான் ஏன்னா காரணம் மனம்தான் ப்ராப்ளமே. அத்தனைக்கும் மனம் வந்து செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனையேவ மனுஷியானால் காரணம் பந்த மோட்சம் என்று எல்லா சாஸ்திரங்களும் மனதை பற்றியே சொல்லிட்டு இருக்கு. அதனால் அந்த மனதை முதல்ல லயப்படுத்த வேண்டும். பறந்து எங்கெங்கோ தெரிகட்டு திரிகின்ற அந்த மனதை லயப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது வந்து அவிழ்த்து விட்ட குண்டு போல, இந்த கோரி குண்டை விட்டு அவிழ்த்து விட்டால் போயிட்டோ அது போல. அதே போல் சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, மனதை ஒருநிலைப்படுத்துறதுல எப்பவும் அவேர்னஸ் வேணும், விழித்திருக்க வேண்டும் சொல்லி. காரணம், ஒரு மாடிப்படியில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து படியில் ஒரு ஸ்டெப் விட்டுருச்சுன்னா கடைசி ஸ்டெப் வரைக்கும் டக்கு 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 டக்குன்னு வந்தால் நிற்குமே தவிர பாதியில் நிற்காது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று மனது 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 எல்லா சாஸ்திரங்களும் அந்த அவ்வளோ 4 வேதங்களில் மனது தான் முக்கால்வாசி பேசப்படுது. அப்போ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எல்லாம் கொண்டு மனதை முதல்ல ஒடுக்கி, அந்த ஒடுங்கின மனதில் வேதாந்த விசாரங்களை செய்து மனோ நஷ்டம் என்று பார்த்தோம். அந்த மனோ நஷ்டங்கிறது என்ன அப்படிங்கிறதுல மனதை இல்லாமல் பண்ணுவதல்ல, நிர்விகல்ப சமாதி போன்ற இல்லாமல் செய்வதல்ல, மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரத்தை ஒழிப்பது. அதுதான் மனதுக்கு அகங்காரம் இல்லாமல் செய்வது தான் மனதை ஒழிப்பது என்று பார்த்தோம். அதனால் இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். இத்தனையும் இந்த கிளாஸுகளில் தொடர்ச்சியாக வந்துட்டோம். எனவே இப்போ நம்ம சொன்ன வந்து எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே இருப்பாய் அப்படின்னு சொன்னது வந்து அனுபவிப்பவரது தன்மை வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தானே தவிர அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்குவங்களில் மாற்றம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லலை. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னால் உன்னுடைய அனுபவம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை நீ அறிகின்ற போது ஞானம் பெற்றதுனால உன்னுடைய அனுபவம் மாறிவிடாது. ஆட்டிடியூடு தான் மாறுமே தவிர அனுபவம் மாறாது. நீ இந்த உலகத்தை எடுத்துக்கொள்கின்ற விதத்தில் மாறுதல் இருக்குமே தவிர உலகம் மாறாது, நீயும் மாற மாட்டாது. அப்படியே தான் உலகம் அப்படியே தான் இருக்கும், நீயும் அப்படியே தான் இருக்குவாய். இதுதான் வந்து மிக 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 முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. நாம் வந்து ஒரு எதற்காக சொல்கிறோன்னா, எதிர்பார்ப்பு சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து ஒரு அனுபவ எதிர்பார்ப்பு என்பது இருக்குது. அழுதுட்டு குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்தோடனே அந்த அழுகை என்கின்ற தன்மை மாறி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது, சுவிட்ச் ஓவர் ஆகும். அந்த அனுபவத்திற்கு இந்த அனுபவம் வருகிற போது மனது சுவிட்ச் ஓவர் ஆகும். இப்படியே பழகி 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 நம்ம என்ன நினைக்கிறோம், எதாக இருந்தாலும் ஒரு அனுபவம் வேண்டும், அப்போ தான் அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய மாறுதல் இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் எந்த மாறுதலும் ஏற்படாது. ஏற்படக்கூடியதெல்லாம் உன்னுடைய ஆட்டிடியூட், மனமாறுதல் தானே தவிர மனம் மலருமே தவிர வேற எதுவும் நீ அதுவாகத்தான் இருப்பாய், பொருட்கள் அதுவாகத்தான் இருக்கும் என்பதுதான். எதுவும் மாறாது, நீ அப்படியே இருப்பாய் என்று சொல்வதற்கு காரணம் ஆன்மீகத்துக்கு வருகின்ற அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஈவன் நான் கூட முதல்ல ஏதோ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லைட் எரியும், ஒரு பிரகாசம் வரும், பின்னால் ஒரு ஒளி வரும், அப்படியெல்லாம் நினச்சிட்டு தான் நம்ம எல்லோரும் வரோம். ஆனால் அதெல்லாம் வந்து மேபி வரலாம். நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ ஞானிகளுக்கு வந்து எல்லாம் என்ன ஈவன் நம்மளுக்கே
அந்த ஆப்ரேஷன் பண்ணுகிற போது அவர் அவருடைய நிலையில் இல்லை. அவர் தன்னை விடுத்துக் கொண்டார், சரீரத்திலிருந்து தன்னை விடுத்துக்கொண்டு ஆப்ரேஷன் பண்ணார். அதுபோல் நீங்களும் நானும் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அது வேற. அதே போல் அப்படி இருந்தால்தான் ஞானம் என்பது கிடையாது. ரெண்டே மூணு ஏற்படும் பல இந்த பிரபஞ்சத்தில் மாயையினுடைய மகாசக்தி மாயா வந்து எதை வேண்டும் என்றாலும் நிகழ்த்தி காட்டும். என்ன வேண்டுமானாலும் நடக்கும். நீ நினைத்து பார்க்க முடியாததெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய பாவனை, உன்னுடைய பக்தி, அதனுடைய வெளிப்பாட்டில் அம்பாள் உனக்கு காட்டுகின்ற லீலை, அவ்வளோதானே தவிர அது ஞானம் அல்ல. அதுதான் இங்கே மெயினாக நம்ம அதை ஞானம் என்று எண்ணிவிடக்கூடாது. அதனால் இது போன்ற மாறுதல்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வெறியில் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், மனதை ஒருங்கிணைத்து கொண்டு வந்து இறையோடு இணைந்து தன்னை மறந்த நிலை என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு பெருநிலைக்கு வரக்கூடியவர்கள் சில பேருக்கு இது போன்ற மிராக்கிள்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றோம். அதனால் இந்த எதிர்பார்ப்பு என்பது இருக்காது. அப்போ இவருக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். இந்த உலகத்தை அவர் எடுத்துக்கொள்கின்ற விதம் வேறாக இருக்கும். யாருமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீட்டு நன்மை எல்லாம் காளி, தெய்வலீலை என்றோ பூதம் ஐந்துமானாய் காளி, புவியை விஞ்சி விட்டாய், பொறிகள் ஐந்துமானாய் காளி, புவியை விஞ்சி விட்டாய் என்று அத்துணையும் பகவானுடைய ஞாபகம், பார்ப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் இறைவன் என்கின்ற ஒரு பெருநோக்கு அவர்களுக்கு இருக்கும். அதுதான் தவிர அந்த மாறுதல். அதனால்தான் அவங்க வந்து கருணாமூர்த்தியாக இருக்காங்க. ஒவ்வொரு ஞானியையும் பார்த்தா மிகப்பெரிய கருணாமூர்த்திகளாக இருக்கிறார். அவர்கள் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்குறாரு. அதற்கு உண்டான சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை எடுத்து சொல்கிறார். ஒரு தீபம் போடுங்க, ஒரு இது பண்ணுங்க என்று சொல்கிறார். இது எல்லாமே கருணை. காரணம் அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவர் நமக்காக ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் காருண்யாமூர்த்தி. சாமிஜியே எடுத்துக்கலாம். சாமிஜிக்கு மேலே ஒரு உதாரணம் நமக்கு ஞானிக்கு வேறு யாருமே கிடையாது. சாமிஜி வந்து எங்கள் கூட நாங்கள்லாம் சின்ன அங்கே படிக்கும்போது எங்கள் கூட வந்து கிரிக்கெட் விளையாடுவார். கிரிக்கெட் விளையாடிட்டு சத்தம் போடுவார், கை தட்டுவார், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கை தட்டுவார். அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து வருவார். வந்த உடனே நம்மெல்லாம் எங்கேயாவது போயிட்டு வந்தால் உடனே ஜெட்லாக் அது இதுன்னு 2 நாளைக்கு லீவ் போட்டோம். அவர் நேராக ஏர்போர்ட்லேருந்து கிளாஸுக்கே வருவார். டைரெக்டாக கிளாஸுக்கு வந்து அப்படியே கிளாஸ் வச்சுருவார். அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்திகள். அப்புறம் பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து ட்ரஸ்டீஸ் எல்லாம் இருப்பாங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரியாரோட டிடி நரசிம்மன், அப்புறம் நம்ம லட்சுமிக்காரர், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க ட்ரஸ்ட் போர்டு மீட்டிங் நடக்கிறதுக்காக. சாமிஜி வந்து வெளியில் வந்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் யாராவது ஒருத்தர் வந்தால் அவங்க தோளில் கை போட்டுட்டு என்னப்பா என்ன என்று விசாரித்து கொண்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். ஆச்சரியத்தில். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யானை கட்டினே பேருங்க. அதுக்கு நாங்கள் இப்போ ஆரம்பித்த புதுசில் நிறைய யானைகள் வந்து உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேட்டு வச்சு கொடுக்கணும், விரட்டி விடணும் அப்படின்னாங்க, எலக்ட்ரிக் வச்சு போடணும் அப்படி இப்படின்னாங்க. சாமிஜி இல்லைப்பா, நம்ம அதோட இடத்துல நம்ம வந்துருக்கணும், நம்ம தான் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமே தவிர அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லன்னு சொல்லி பெரிய பெரிய டேங்க்குங்க. காரணம் அந்த யானைகள் அங்கே வர்றதுக்கு காரணம் தண்ணி இல்லாதனால. அதனால் பெரிய பெரிய டேங்குங்க கட்டி டேங்கில் பூரா தண்ணி நிறச்சி வச்சு ஒரு 10 ஏக்கராவுக்கு சோளத்தை வச்சுட்டு அது வந்து அங்கே ஷார்ட் போட்டு தண்ணி குடிச்சு அப்படி போய் உள்ள வராது. அப்படிப்பட்ட ஒரு நோக்கு இந்த விஷயம் வந்து ஞானிகளுக்கு தான் வரும், நமக்கெல்லாம் வராது. நம்ம என்ன செய்வோம், எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு 2 ஷாக் வச்சா வராது. இதுதான் நம்முடைய நிலை. இப்படி அவர்களுடைய நோக்கும் அவர்களுடைய பரந்த மனப்பான்மையும் அவர்களுடைய தன்மையும் மாறும். அது இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் அவர்களுக்குள்ள ஏற்படும். அப்படி இந்த உடலினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், இந்த இன்ட்ராக்ஷனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவங்கள பாதிக்காது. அது நிச்சயமாக பாதிக்காது. அவர்களுக்கு எந்த விதமான துன்பம் இருப்பது போல் நமக்கு தெரிந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, துன்பமாக அதை பார்ப்பதில்லை.
அப்படிப்பட்ட பெருநிலை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம சொன்னோம், எந்த விதமான மாறுதலும் இருக்காது, அப்படியே தான் இருப்பாங்க. கொம்பு முளைக்காது, நம்ம அடிக்கடி சொல்றோம், ஞானிக்கு கொம்பெல்லாம் முளைக்காது என்று வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு என்பது இருக்காது. அவர்களை கற்றோரை காணொழிவோம். அதனால அவர்களை அறிவதற்கு நம்மளால முடியாது. அவர்கள் அதுதான் நான் தெரிஞ்சு சொன்ன மாதிரி கொக்கென்று நினைத்தாயோ கொக்கணமா என்று ஒரு அருமையான ஒரு கதை. அதில் ஒருத்தர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். காலம் வந்து அப்படி மேலே போய் சரியான எச்சம் போட்டுருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரோ அப்படி பார்த்தா, சாரி கொக்கு இப்படி பார்த்தாராம், அந்த கொக்கு எடுத்துருச்சு. உடனே இவருக்கு தலைக்கு ரொம்ப இடம் வந்துருச்சு. ஆஹா, நம்மளாம் சர்வ சித்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. வந்துட்டு அப்புறம் எப்போ ஒரு இடத்துல போய் பிச்சை கேட்பார். அங்கே போகும்போது அந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. அவங்க கணவனுக்கு ஏதோ பணிவிடை செஞ்சுட்டு வர்ற கொஞ்சம் லேட் ஆகிடும். உடனே வந்துவிட்டு அப்படி பார்த்தாராம். மறுபடியும் முடிச்சு பார்த்தாராம். ஒன்றும் வேலை ஆகலை. எவ்வளோ கண்டு வலிக்கிற வரைக்கும் முடித்தாலும் வேலையாகலை, ஒன்றும் தெரியல. அப்போ அவர் சொன்னாரா, ஏய் கொங்கனவா, அந்த கொக்குனே நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உடனே இவர் அசந்துட்டார். இந்த பெண்ணுக்கு எப்படி அங்கே நடந்தது இங்கே எனக்கு இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்குறாரு. என்னம்மா எப்படி தெரிஞ்சது? எனக்கு என்னையா தெரியுமா, எனக்கு ஒரு கசாப்பு கடை வச்சுருக்கான், அவனை போய் கேளு, அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். செய்கிற தொழில் என்ன? கசாப்பு கடை. அவரது தோற்றமோ அவரது தொழிலோ அவரது தன்மையோ வந்து ஞானத்துக்கு சம்பந்தமே இருக்க முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. ஞானம் வேறு, செய்கின்ற தன்மை வேறு, தர்மம் வேறு என்று அற்புதமாக அவர் எடுத்துக்காட்டினார். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்றாராம், எனக்கு என்னப்பா தெரியுமா, நாங்கள் ஒரு செருப்பு தைச்சிட்டு இருக்கா பாரு, அவங்ககிட்ட போய் கேளு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டப்போ அவர் சொன்னாராம் இந்த மாதிரி அப்படிங்கிற விவரம் சொன்னார். அதுபோல அழகா கைவல்ய நவநீதத்தில் ரொம்ப அழகா சொல்லுது, புரந்தரம் புலக்கலாம், புவியை ஆளலாம், வியாபாரம் செய்யலாம், இதெல்லாம் வேற. ஆனால் ஞானம் என்பது வேற என்று அற்புதமாக சொல்றார். அதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நமக்குள் ஒரு உள்ளுக்குள்ள பெரிய மாறுதல் வரும். அந்த மாறுதல் வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், பல பல நிலைப்பாடுகள் ஏற்படலாம். ஆனால் பொதுவாக ஞானம் என்பது டோட்டலி அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவில் புரிதல் என்பதுதான். அறிவு எல்லாத்துக்கும் அந்த புரிதல் என்பதுதான். இது மித்யா, இது ஒரு பொய்த்தோற்றமானது. சரீரம் முதல் அகங்காரம் முதல் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பொய்த்தோற்றமாக தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். இப்போ அகங்காரத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அகங்காரம் என்பது இங்கே அனுபவிப்பவர் என்று எடுத்துக்கணும். இந்த அனுபவிப்பவர் என்பவர் அகங்காரம் என்பது மாறுகள்லாம் மாறலையா என்றால் இல்லப்பா, விழித்துட்டு இருக்கிற போது இருக்கக்கூடிய அனுபவிப்பவர் என்பவர் கனவுக்கு போனோடனே மாறுகிறார். கனவுல இருக்கக்கூடிய அனுபவம் என்பது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோடனே மாறுகிறது. எனவே அனுபவம் என்பது மாறுகின்ற தன்மையுடையது. அனுபவிப்பவர் என்பவர் மாறாத தன்மையுடையவராக இருக்கிறார். எனவே விழித்திருப்பவர் என்கின்ற அந்த அந்த தன்மை கனவு காண்பவர் என்கின்ற தன்மைக்கு மாறுகிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கும் அனுபவிப்பவருக்கும் வேறுபாடு இருக்கிறது. எனவே அனுபவிப்பவர் என்பது மித்யா, வந்து போவதுதான். விழிப்பில் இருக்கக்கூடியவர் போயிடுறார், போயிட்டு கனவுக்கு போகிறார். கனவுல இருக்கக்கூடியவர் போயிடுறார், போயிட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு வர்றார், மறுபடியும் விழிப்புக்கு வர்றார். இப்போ இந்த அனுபவம் என்பது அத்தனையும் அனுபவிப்பவர் என்னுடைய சொரூபம் தான் உண்மையை தவிர அனுபவிப்பவர் என்பவர் மாறக்கூடிய தன்மையுடையவர். அதனால அதுவும் மித்யாதான். ஈவன் அந்த அகங்காரமும் மித்யாதான். இப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த அனுபவம் என்பது மித்யானா தற்காலிகமாக தான் இருப்புத்தன்மை இல்லாமல் இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எது காட்டுகிறதோ அதற்கு மித்யா அப்படின்னு பார்த்தோம். அப்படி இதை எப்படி நிரூபிக்கிறது? இதை எப்படி நிரூபிக்கிறதுனா 24 மணி நேரம் பகவான் நமக்கு நிரூபிச்சுட்டே தான் இருக்கு.
எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்துலையும். இப்போ ஒரு ஒரு பார்க்கின்ற தன்மைக்குள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது அதுவே இல்லாமல் போயிடும். உலகம் தட்டையாக இருக்கிறது. உலகம் தட்டையாக, அனுபவத்தில் தட்டையாக இருக்கிறது. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் உலகம் உருண்டை என்று தெரிகிறது. அதே போல நிறைய விஞ்ஞானத்திற்கும் நம்முடைய அனுபவத்திற்குமே நிறைய வித்தியாசம். ஈவன் விஞ்ஞானத்துக்கே அப்படி இருக்கிற போது அதுக்கு அப்பாற்பட்ட விஞ்ஞானத்துக்கு எப்படி இருப்பாரு, அது அதற்கு அப்பாற்பட்டது. அதனால இது நிறைய கொடுக்குறார் உதாரணங்கள். அப்படி ஞானத்தை, இந்த விஞ்ஞானம் விசாரத்தினாலே பெற்ற ஞானம் தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. எதுக்கு? உண்மையை உணர்வதற்கு விசாரத்தினால் பெற்ற ஞானம் தான் உண்மையை தெளிவாக மாறாத தன்மையுடையதாக இருக்கிறது. அதுபோல பல பல அனுபவங்கள் உண்மை அல்லாததாக பார்க்கிறோம். இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பான தோற்றம் என்பதில் நாம் நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ஒரு டம்ளரில், கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அதில் ஒரு குச்சியை வச்சோம்னா எப்படி இருக்கிறது? குச்சி கொஞ்சம் வளைந்து போனது போல தெரிகிறது. இது தோற்றம். இது குச்சி வளைகிறதா என்றால் இல்லை, உன்னுடைய பார்வையில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். அதுதான் இதுதான் மித்யா. இவ்வளவு தூரம் நம்ம வேற எங்கேயும் அங்கெங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அன்றைக்கு நான் சொன்னேன், சூரியன் தெரிகிறது, சந்திரன் தெரிகிறது. சந்திரன் மிக மிக சிறிதாக தெரிகிறது. உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால், விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால் உலகத்தை விட பெரிது என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு அனுபவம் பார்த்தால் பல பல பொய்த்தோற்றங்களினுடைய தொகுப்பை நம்மால் அறிய முடிகிறது. அதனால் அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஆத்ம அனுபவம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லைப்பா, ஆத்ம அனுபவம் என்பது கிடையாது. அதனால்தான் நாம் வகுப்பு ஆரம்பித்த அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம், நிர்விகல்பக சமாதி என்பதும் ஒரு அனுபவம். எப்படி இந்த அனுபவம் எல்லாம் அனுபவமோ அதுபோல் அதுவும் ஒரு அனுபவம். அப்போ அனுபவம்னா என்ன? அனுபவம் என்பது வந்து போவது, அனுபவிப்பவர் மட்டும்தான் இல்லாதது. அதனால இது எல்லாம் இத்தனையும் மித்யா. இது மனம், புத்தி, இந்திரியங்கள், இது எல்லாம் அறியப்படுகின்ற பொருள் இத்தனையும் மித்யாவாக இருக்கிறது. அதனால அனைத்தும் இந்த அனைத்தையும் என்ன எப்படி அறிந்து கொள்வது சொல்றால், நிஜ விசாரணம். உண்மையான விசாரத்தினால் இவைகளை அறிந்து கொள்ளலாம், அறிந்து உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகின்றார். அது என்ன நிஜ விசாரம்? பொய் விசாரம் இருக்கிறதா என்றால் என்ன? நம்ம அடிக்கடி பார்த்தோம், ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஜ விசாரம் என்பது ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தடாகும். அதுதானே தவிர வேற எதுவும் நிஜ விசாரங்கிறதுக்கு வேற ஒரு இது கிடையாது. அப்படி இந்த அத்தனையும் நாம் சரியான விசாரத்தினாலே நன்றாக புரிந்து கொண்டதனால் நம்முடைய சொரூபம் வரையறைக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய சொரூபம் உண்மையான நீ யார் அப்படின்னா இந்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த சரீரம், மனம், புத்தி என்கின்ற இந்த வரையறைக்கு உட்பட்டதாக நினைத்து நான் என்று அகங்காரத்தினாலே நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையிலே இது அதற்கு அப்பாற்பட்டது. எப்படிங்க சொல்றது? இந்த சரீரத்தினுடைய வரையறைக்கு அப்பாற்பட்டது உன்னுடைய சொரூபம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, உதாரணமாக இப்போ கேலக்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? உங்களுடைய அறிவு இந்த அண்ட ஜராச்சரம் முழுதும் வியாபிக்கிறது. அப்போ அண்ட ஜராச்சரம் முழுதும் வியாபிக்கின்ற அறிவு இந்த உங்களுடைய புத்தி, உங்களுடைய மனது, உங்களுடைய சரீரத்துக்கு அப்பாற்பட்டு வியாபித்து போகிறது. எப்படி முடியும்? உங்களுடைய சரீரத்துக்கு உட்பட்ட நிலையில் இருந்தால் அதற்கு அப்பால் போகிறதுங்கிறது மிக கடினமானதாக. ஆனால் எதை வேண்டுமென்றாலும் உன்னால் கொண்டு வர முடிகிறது. நீ எதை நினைத்தாலும் நிமிட நேரத்தில் கொடுக்கும். கேலக்சி நான் சொல்ற உடனே கேலக்சி போகணும். இப்போ டைம் ஃபேக்டர் எங்கெங்க? அப்போ அந்த அனுபவத்தினுடைய தன்மை எங்க? எல்லாமே அத்தனைக்கும் அப்பாற்பட்டது. அதனால இதுதான் இந்த உண்மையை குரு சாஸ்திர உபதேசத்தினாலே புரிந்து கொண்டு இந்த தன்மையை உணர்ந்து நான் யார் என்பதை
உணர்வதற்கு இந்த 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 மெத்தடாலஜி பல வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது. அதில் என்ன என்ன எதை வைத்து நான் இதை புரிந்து கொள்வது என்றால், அன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் லட்சியார்த்தம் வாக்கியார்த்தம் என்கின்ற இரண்டு. ஒவ்வொரு வார்த்தையுமே நேரடியாக பொருள் தருவது இல்லை. வெள்ளை ஓடுகிறது அப்படின்னு சொன்னா வெள்ளை ஓடுமா? வெள்ளைங்கிறது ஒரு குணம். ஈவன் தனியாக இருக்கக்கூட முடியாத ஒன்றை சார்ந்திருக்கக்கூடிய தன்மையுடையது. அப்போ வெள்ளை ஓடுகிறதுனா என்ன விசாரம் தேவை? அதான் இதை விசாரிக்கிற போது இந்த வார்த்தையினுடைய லட்சியம் குதிரை என்கின்ற ஒன்றை சென்றடைகிறது. இதுதான் வாக்கியார்த்தம் முதல்ல சொன்னது. இதை ஆராய்ந்து அறிவதற்கு பேர் லட்சியார்த்தம். இப்படி லட்சியார்த்த வாக்கியார்த்தங்களினுடைய தன்மைகளை கொண்டு இந்த அகங்காரம் என்கின்ற இது நான் அல்ல என்று யார் ஒருவர் அறிகிறார். இப்போ அகங்காரங்கிறது நான் என்கின்றது இந்த இந்த மனம் புத்தி சித்தத்துக்கு உட்பட்டு நான் என்கின்றது அல்ல என்று விசாரத்தினாலே அறிந்தவுடனே இங்கே லட்சியார்த்தமாக அகங்காரமாக, வாக்கியார்த்தமாக நான் என்பதை இந்த சரீராதிகளுக்கு உட்பட்டதாக நான் நினைத்துக் கொண்டிருந்த என்னை இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நான் என்கின்ற விசாரத்தினாலே அறிகிறது. இதுக்கு தான் லட்சியார்த்தம் என்று சொல்றோம். அப்படி யார் ஒருவர் இந்த விசாரத்தினாலே லட்சியார்த்தத்தை அடைந்து நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிறேன் என்கின்றதை உணர்கிறாரோ அவர்கள் அதய சத்யா என்று சொல்றார். அதய சத்யா என்றால் மாறாத நிலையான தன்மையுடைய சத்ஸ்வரூபமாக அவர் இருக்கிறார் என்று தெரிகிறது. அதே போல மறுபடியும் ரமண மகரிஷியினுடைய பிரம்மாண்டமான அந்த அறிவு, அந்த அளப்பரிய அந்த அறிவை இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த அகங்காரத்தினால் அகங்காரத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்ததனால அகங்காரம் வீழ்ந்து விட்டது. அகங்காரம் வீழ்ந்தவுடனே இந்த பிரபஞ்சமும் நீயும் ஒன்று, இந்த பிரபஞ்ச ஆதாரம் நீ என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்கிறோம் என்கின்ற தன்மையை பார்த்தோம். அதுதான் சொல்றாரு, அகங்காரம் வீழ்ந்து விட்டது, நஷ்டமானசம் என்று சொல்றார். மனது நஷ்டப்பட்டு விட்டது என்றால் மனதினுடைய தன்மை எங்கே பார்த்தோம்? விசாரத்தில் பார்க்கிற போது அகங்காரம் அடிப்படையாக இருக்கிறது. எனவே அகங்காரத்தினுடைய வீழ்ச்சி தான் மனதினுடைய வீழ்ச்சி. மனதுக்கு தனியான வீழ்ச்சி என்பது இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போ அகங்காரத்துக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம், நான் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபம் தான் ஆதாரமாக இருக்கிறது. நான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்போ முதல்ல மனோ விசாரம், விருத்தி விசாரம், அடுத்தது அகங்கார விசாரம், அகங்கார விசாரத்திலிருந்து ஆத்ம விசாரத்துக்கு வந்திருக்கிறது. இந்த ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் நான் என்கின்ற தன்மையை அறிகிறது. இப்போ சுச்சோராயம் ஆத்ம விசாரத்துக்கு. இந்த ஆத்ம விசாரத்திற்கு வருகின்ற போது நம்முடைய சாஸ்திரங்கள் மிக அற்புதமாக பஞ்சகோஷ விவேகம் என்று சொல்கிறது, சரீரத்திரய விவேகம் என்று சொல்லக்கூடிய விவேகத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையை சொல்லியிருக்கிறது. அதான் 22வது ஸ்லோகத்தில் விக்கிரகேந்திரிய பிராணதீதமக நாகமேக தஜடம் அசத்து, தத்து ஜடம் அசத்து, தது அந்தது எது, அந்த அந்த வஸ்துக்கள் எல்லாம் யாரு? விக்கிரக, இந்திரிய, பிராண, தி. விக்கிரகம் என்றால் இந்த ஸ்தூல சரீரம், இந்த இந்த சரீரம், இந்த உடல், இந்த உடல் ஸ்தூல உடல் விக்கிரகம். இந்திரியம் என்பது சூட்சும சரீரம். சூட்சும சரீரத்தில் இன்னொரு அடுத்த நிலை பிராணன். இந்த பிராணன் அதே போல தி புத்தி, இவைகள் எல்லாமே என்ன? அவைகள் எல்லாம் தமக. தமக என்றால் அசத்து. கடைசிய சொல்ல இவையெல்லாம் அசத்து. அசத்துன்னா என்னன்னா சொல்ற ஒரு அசடுன்னு சொல்ல முடியாது. அசடு அசடுங்கிறது இந்த அசத்துங்கிற வார்த்தைக்கு வந்தது. இப்போ சத்துனா வேதம் தனக்கென்று ஒரு ஒரு மொழியை வைத்திருக்கு.
ஏன்னா ஏதோ வாச்சோன் இவர் தந்தை அப்புறம் அடிக்கடி நம்ம சொல்றது போல வார்த்தையினால் விளக்க முடியாத வஸ்து. இந்த வார்த்தையினால் விளக்க முடியாத வஸ்துவை விளக்குவதற்கு வேதம் நமக்கு தெரிந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு வேதிக் விஷன் வேதத்தினுடைய அர்த்தத்தை அங்கே கொடுக்கிறது. இப்போ உண்மை சத்து அப்படின்னா என்ன? சத்துனா இருக்கிறது என்ற அர்த்தம். இருக்கிறது, இதுக்கு ஆப்போசிட் என்ன? அசத்து அப்படின்னு சொல்லுவோம். போட்டோம்னா அதுக்கு வந்து உடனே அது மாறும். ஆனால் இந்த நமக்கு தெரிந்த இந்த சத்தென்கின்ற இருப்புத்தன்மை, சத்தென்றால் இருப்புத்தன்மை என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதே போல இல்லாதது என்கின்ற ஒரு தன்மைக்கு இடையில இருப்பதும் இல்லாததுமாக இருக்கிறது. இருக்கிறது ஆனால் இல்லை, அதுதான் வந்து அசத்து. இந்த அசத்து என்கின்ற வார்த்தைக்கு இருப்பது போல் தெரிகிறது ஆனால் இல்லை என்கின்ற வார்த்தை, அதுதான் ஹி அசத்து. இவைகள் எல்லாம் அசத்து என்று சொல்றார். துச்சம், துச்சம்னா இல்லைன்னு அர்த்தம். சத்துனா இருக்கிறது என்ற அர்த்தம். துச்சம் என்றால் 3 காலத்திலும் இல்லாதது என்ற அர்த்தம். சத்தியம் என்றால் 3 காலத்திலும் இருக்கக்கூடியது என்று. இந்த ரெண்டையும் நம்ம உலகத்தில் புழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை எடுத்துக்கொண்டு இந்த சத்தியக்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு வேதம் ஒரு தனி இன்டர்பிரேஷன் கொடுக்கிறது. அதுதான் அசத்து. இந்த அசத்து என்பது 3 காலத்திலும் இருக்கக்கூடிய சத்தும் அல்ல, 3 காலத்திலும் இல்லாத துச்சமும் அல்ல. அசத்து என்பது இருப்பதாக தோன்றிய காணல் நீர் போல என்று சொல்றார். அப்படிப்பட்டது எது என்று சொல்றார்? விக்கிரக இந்திரிய பிராணக தி என்று சொல்றார். அதாவது இதைத்தான் நம்ம சொன்னோம், ரமண மகரிஷியினுடைய வாஸ்து நாள். இது தைத்திரிய உபநிஷத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விசாரம். இது ரமண மகரிஷி 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார், எந்த குருவிடமும் போய் படிக்கிறார். ஆனால் இவர் தைத்திரிய மந்திரத்தினுடைய விஷயத்தை எடுத்து பேசுகிறார். தத்துவபோதம் நீங்கள் அம்மா இடத்துல அங்கே படிச்சிருப்பீங்க. தத்துவபோதத்தில் வரக்கூடிய விஷயத்தை இங்கே எடுத்து பேசுகிறார். அப்போ ட்ரெடிஷனல் டீச்சிங் மட்டும்தான் இதற்கு விளக்கம் தர முடியும் என்பதை ரமண மகர்ஷி விளக்கியிருக்கார். அவருடைய வாக்கு நாளத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். அப்படி இங்கே என்ன சொல்றார்? பஞ்சகோஷ விவேகம் என்று சொல்லக்கூடிய விவேகம்னா ஆராய்ச்சி செய்வது, பகுத்து பார்ப்பது என்று அர்த்தம். அப்போ பஞ்சகோஷ விவேகம் என்றால் சாஸ்திரம் இந்த சரீரத்தை 5 விதமான கோஷங்களாக பிரித்திருக்கிறது. கோஷம்னா என்னென்ன? கோஷம்னா இந்த கோஷா முஸ்லீம்கள் போட்டுக்கிறாங்க, அது கோஷான், அதுதான் கோஷா. கோஷம்னா கவர் பண்ணி இருக்கிறது. அப்போ கவர் பண்ணி இருக்கிறதுனா உடனே தலகாணி வரும் போல ஆத்மாவை 5 உரை போட்டு மூடி இருக்கிறதா என்றால் இல்லை. கோஷவத் ஆச்சாதகத்வா இது கோஷக. கோஷம் போல் மறைப்பது போல் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மறைப்பல்ல. அப்போ எங்கே மறைத்திருக்கு? அறிவில் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் என்கின்ற எண்ணத்தை பதித்திருக்கிறோம். நாம் அதுக்கு என்ன சொல்கிறோம்? அன்னமயம். அன்னமயம்னா இந்த பிராணமயம், அடுத்தது பிராணம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 நிலைகளிலே இந்த நான் என்கின்ற எண்ணத்தை நாம் நிலைநிறுத்தியிருக்கிறோம், அனுபவத்தினால நிலைத்திருக்கிறோம். இந்த சரீரத்தை நான் என்கிறோம், இதுதான் அன்னமயம் என்று சொல்கிறோம். அப்போது ஒரு தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு மகரிஷியிடம் போய் கேட்கிறார் ஒருத்தர், இந்த பிரம்மம் சொல்லுங்க, பிரம்மவிதா நோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்துதே சர்வான் காமான் சக பிரம்மனாபி பஸ்திதேதி என்று முதல்ல போய் கேட்டோட சூத்திர போதத்தில் சொல்றாரு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சச்சிதானந்தம் தான் பிரம்மன். அது எங்கப்பா? சச்சிதானந்தம் பிரம்மன் சரி எங்கப்பா இருக்குதான்? யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். யார் அறிகிறாரோ அவரது ஹிருதய குகையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியது அதுதான் பரபிரம்ம ஸ்வரூபம் தான்.
அடுத்தது சரி அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னா இல்லப்பா பிரம்மனா விபட்சிதே இதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சரி சதபோ தப்பியத சரி விசாரித்த நீ போய் எப்படி விசாரிக்கிறது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதனால் தோன்றி நிலைத்து மறைகிறதோ அதுதான் பிரம்மன். எதிரே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றி நிலைத்து ஒடுங்குகிறதோ அது பிரம்மன். இப்ப நீ விசாரிச்சு பாரு எதில் ஒடுங்கிறது என்று விசாரிச்சு பாருங்கிறார். அவர் கொஞ்சம் புத்திசாலியான அவர் என்ன பண்றார், அப்படியே யோசனை பண்றாரு. ஒன்னொன்னா யோசனை பண்ணிட்டு அன்னம் பிரம்மேதி பிரஜானா அன்னா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஜாதான் அன்னே வர்த்தந்தே அத்தியதே சித பூதானி. அன்னத்தினால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தரப்படுகிறது, நிலைத்திருக்கிறது, அதிலே ஒடுங்கி விடுகிறது. யோசனை பண்ணிப்பாங்க. அன்னத்திலே இருந்து எந்த எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய உணவினால் தான் உற்பத்தி ஆகும். சரி உற்பத்தியானது என்ன ஆகிறது? உணவினாலே நிலைத்திருக்கிறது. அடுத்தது ஆல்டிமேட்லி எதாக இருந்தாலும் அன்னத்திலே ஒடுங்கி போயிடுது. ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று அக்னிக்கு இரையாகிறது, இல்லது பூமிக்கு இரையாகிறது. இப்படி ஏதாவது அந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அத்தனையும் அன்னத்திலே தோன்றி அன்னத்திலே நிலைத்து அன்னத்திலே ஒடுங்குகிறது. எனவே அன்னம் பிரம்மேதி பஜாரா, இதுதான் அன்னம் தாப்பா பிரம்மன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஸ்தூல சரீரம் தான் பிரம்மன் என்று முடிவு கட்டிட்டார். உடனே அவர் சொல்றார், இல்லப்பா நீ சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணுமே, அதுக்கு என்ன ஒன்று சாப்பிட்டா அப்படியே இருந்தால் சரியாகாதே, அதுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அது என்ன? பிராணாந்தே பகல் விமானி பூதானி ஜாயந்தே. அதை சரிக்கிறதுக்கு பிராணம் வேண்டுமாப்பா. அதனால தான் இந்த பிராணாயாமம் பிராணன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது பிராணம் தான். அதனால தான் பிராணனுக்கு அவ்வளவு சொல்கிறோம். ஈவன் பிராணன் இறந்ததுக்கு பிறகு வாகினி என்று சொல்கிறார். பிராணம் தான் எழுந்திட்டு போதும். அந்த பிராணன் உட்கார்ந்து தான் நம்முடைய ஜீவன் சவாரி செய்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறோம். அப்படி பிராணன் அவ்வளவு பெரியது. அதனால் அதுதான்ப்பா பிரம்மன் என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், பிராணாயாமம்னா என்னன்னு கேட்டார். பிராணாயாமம்னா என்ன? பிராணனை வழிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது. அப்போ வழிப்படுத்துறது பெருசா வழிப்படுத்தப்பட்டது பெருசான்னு கேட்டார். இல்லப்பா, அப்போ மனம்தான். மனம் பிராணனை வழிப்படுத்துகிறது. எனவே மனது என்று சொல்றாங்க. அதனால மனோமய கோஷம். அடுத்தது மனோமய கோஷம். சரி, மனது தானாக இருக்கிறதா அப்படின்னா இல்லப்பா, புத்தி மனதை கட்டுப்படுத்துகிறது. எனவே புத்தி தான் விஞ்ஞானமய கோஷம். அதுதான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது சொன்னார். விஞ்ஞானமய கோஷம் என்பதும் எதற்கு விஞ்ஞானமய கோஷம்? உன்னுடைய புத்தி எதற்கு செயல்படுகிறது என்றால் ஆனந்தம். அல்டிமேட்லி ஆனந்தத்திற்காகத்தான் நம்முடைய அத்தனை புத்தியும் இத்தனையும் செயல்படுகிறது. எனவே ஆனந்தம் பிரம்மேதி பிரஜானா ஆனந்தா தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயத்த விஷந்தி என்று ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆனந்தம் பிரம்மம் அப்படின்னா ஆனந்தம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு தைத்திரிய மந்திர. ஏன்னா சச்சித் ஆனந்தம் பிரம்மன். அப்ப ஆனந்தம் பிரம்மமா அல்லவா? ஆனந்தம் தான் பிரம்மம். அப்போ இது ஏற்றுக்கலாமேப்பா ஆனந்தம் பிரம்மேதி என்றால் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு பெரிய கல்ட்டே இருக்கிறது. ஆனந்தமய கோஷம் தான் பிரம்மன் என்று ஒரு பெரிய கருத்து இருக்கிறது. அப்போ சங்கராச்சாரியர் கேட்டார், ஆனந்த மயம் அப்படின்னா என்ன? மயம்னா என்ன? விகாரத்வாந்தி என்ன? மறைப்பது போல் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்ப கோஷம்னாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்த மயம் என்கின்ற வார்த்தை வர்றதுனாலேயே அது பிரம்மன் அல்ல, அது மாறக்கூடியது. ஆனந்தமயம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே ஏற்படக்கூடிய விருத்தி விசேஷம். உன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய விருத்தியினுடைய மாறுதல் தான் ஆனந்தமாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. எனவே ஆனந்தமய கோஷம் என்பது பிரம்மன் அல்ல. அப்ப எதுதான் பிரம்மன்? அப்ப எதுதான் பிரம்மன்? அந்த
ஆனந்தமய கோஷத்துக்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ, இந்த கோஷங்களை எல்லாம் எது சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுதான் பிரம்மன் என்று இந்த பஞ்ச கோஷம் என்று சொல்லக்கூடிய 5 நிலையான சரீரங்கள் என்று சொல்றோம். 5 நிலையான சரீரங்கள், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 விதமான நிலைகளில் இருக்கக்கூடியதை அதைத்தான் இங்க சொல்றார். இவைகள் எல்லாம் விக்கிரகேந்திரிய பிராண ஜீ மனக, இவைகள் எல்லாம் நான் அகம் ஏக நான் அகம், இவைகள் எல்லாம் நான் அல்ல, இவைகள் எல்லாம் என் மேல் ஏற்றி பார்க்கப்பட்டதை தவிர நான் அல்ல. அன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதை 3 நிலையாக பிரித்துக்கலாம், 3 அனுபவங்களாக பிரித்துக் கொள்ளலாம். அப்படி பார்த்தாலும் என்ன, விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற 3 நிலைப்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது. அதுல விழித்திருப்பவர் நீயாக இருந்தால் கனவு காண முடியாது, கனவு காண்பவர் நீயாக இருந்தால் விழித்திருக்க முடியாது. இந்த 2 ஏதாவது ஒன்றா இருந்தால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக முடியாது. அப்ப யார் நீ? உறக்கத்தையும் விழிப்பையும் கனவையும் சாட்சியாக யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? விழிப்பிலே நீ இருக்கிறாய், விழிப்பு இருக்கிறது. கனவிலே நீ இருக்கிறாய், விழிப்பில்லை. அப்போ மாறி மாறி பார்க்கிற போது அல்டிமேட்லி பார்த்தால் சாட்சியாக இருக்கக்கூடிய நான் மட்டும்தான் அனைத்துமாக இருக்கிறேன். இதுதான் அவஸ்தாத்ரய விவேகம் என்று சொல்வது. 3 அவஸ்தைகளை ஆராய்ந்து பார்ப்பது. அதெல்லாம் இந்த 3 தான் இவைகள் எல்லாம். யார்? இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் என்கின்ற 3 சரீரங்களிலே இந்த ஸ்தூல உடல், பிராணன், மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இவைகளினுடைய வியாபகம் இருக்கிறது. எப்படி ஒரு பலூன்ல உள்ளுக்குள்ள காற்றடைத்து வைத்திருக்கிறதோ அதுபோல இந்த ஸ்தூல சரீரத்தில் இந்த இவைகள் எல்லாம் ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது. இது மாறுகின்ற போது தன்மைகள் மாறுகிறது. விழிப்புல ஒரு நிலையாக அனுபவம் பெறுகிறது, கனவுல ஒரு விதமான அனுபவம் பெறுகிறது, ஆழ்ந்த உறக்கத்திலே அனுபவம் பெறுகிறதா இல்லையா? பெறுவது. ஏன்னா விழித்தவுடனே நன்றாக உறங்கினேன். அனுபவிக்கிற போது தெரிவதில்லை, ஆனால் அனுபவத்தை விசந்தி எந்த பிரத்யபிக்ஞா என்று தட்சிணாமூர்த்தி தோற்றத்தில் சொல்றார். அனுபவம், என்னுடைய அனுபவத்தினுடைய தேக்கம் என்னுடைய சித்தத்தில் இருக்கிறது. அந்த சித்தமானது அனுபவ நிலைப்பாட்டை வெளியாக்குகிறது. நான் நன்றாக உறங்கினேன் என்று அந்த அனுபவத்தினுடைய தன்மையை எடுத்துச் சொல்கிறது. அதுபோல தான் அதில் தட்சிணாமூர்த்தி தோற்றத்துக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்றார். ஒவ்வொருவரும் ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை நான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன் என்கின்றதை பிரத்யபிக்ஞாவாக உன்னுடைய விருத்தியில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இல்லாத போது வெளிவரும். இப்படி தூங்கி எழுந்துச்சுன்னா தூக்கத்தினுடைய அனுபவம் எனக்கு தெரியுதோ அதுபோல இந்த கசமுசாக்கள் எல்லாம் இல்லாமல் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை நிலைப்பாடுகளும் இல்லாத போது அந்த உண்மையான ஸ்வரூபத்தினுடைய தன்மை வெளிப்படுகிறது என்று சொல்றார். அதுதான் பிரத்யபிக்ஞா என்று சொல்றார். அப்போ இவைகள் எல்லாம் அல்ல சத் ஜடம், இவைகள் எல்லாம் ஜடங்கள். இதென்ன வம்பா இருக்குங்க, ஜடம் சொல்லிட்டீங்களே. அப்போ ஸ்தூல சரீரம் ஜடமா, சூட்சும சரீரம் ஜடமா? எப்பொழுது நீ விழிக்கிறாயோ, விழித்தவுடன் அதனுடைய வியாபகம் ஏற்பட்டுதான் நமக்கு இந்த ஜடத்தினுடைய தன்மை சொல்றது உயிர் பெற்றதாக, உணர்வுள்ளதாக ஆகிறது. அதனால இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது சைத்தன்ய ஸ்வரூபம். சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாட்டினால்தான் நம்ம பார்த்தோம். இந்த கண்ணாடியின் முன்னால நாம் நிற்கிற போது அந்த கண்ணாடியிலே பிரதிபலிக்கின்ற அந்த தன்மை அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடியதனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் ஆயிடும். அந்த புள்ளியாக இருந்ததுன்னா புள்ளியாகிறது, நடந்தால் நடக்கிறது, போனால் வருகிறது. இப்போ இத்தனைக்கும் காரணம் என்ன? இதனுடைய பிரதிபிம்பித சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாட்டினால்தான் இவைகள் எல்லாம் ஆகிறதே தவிர உண்மையிலே இவைகள் எல்லாம் ஜடம். அப்போ நீ யார்னா அகம் ஏக சத்.
ஒரு வஸ்துவாக அனைத்துமாக வியாபித்திருக்கக்கூடிய தன்மையில ஒரு வஸ்துவாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது நான், இவைகளெல்லாம் நான் அல்ல என்கின்ற தன்மையில. அப்போ எப்படிங்க இதை நம்ம பாகுபடுத்தி பார்க்க முடியவில்லையே? ஏன் இதை பாகுபடுத்தி பார்க்க முடியவில்லை என்றால் ஓரியன்டேஷன். இப்போ காத்தாடி என்று நான் சொன்ன உடனே 2 விஷயங்கள் அங்கே இருக்குதா இல்லையா? ஒன்று அந்த அந்த கருவி, அடுத்தது கரண்ட். 2ம் இருக்கிறது. ஆனால் நம்ம பகிர்ந்து பார்ப்பதில்லை. காத்தாடி சொன்ன உடனே இரண்டையும் கரண்ட் வேற கருவி வேற என்று பிரித்து பார்ப்பதில்லை. அதுபோல தான் நம்முடைய ஓரியன்டேஷன் ஆனது 2 விஷயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மையை புரிவதில்லை. ஒரு ஓரியன்டேஷனால சரீரம் என்றாலே சரீரம் தானாக இயங்கும். எப்படி அதனுடைய செயல்பாட்டுகளை பற்றி நாம் சொல்வதில்லை. அதனால அதுபோல தான் இந்த அந்தக்கரணம் என்று சொல்வது. அந்தக்கரணம் என்பது கரணம் என்றால ஒரு கருவி. இந்த அந்தக்கரணத்திலே பிரதிபலித்த உடனே எல்லா வேலையும் ஆரம்பிக்கும். அந்த பிரதிபிம்பித்த சைத்தன்யம் பிரதிபலித்த உடனே அதனுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். எப்படி காந்தமானது ஒரு வஸ்துவிலே வியாபித்த உடனே அந்த வஸ்து டான்ஸ் ஆடுது. நம்ம சின்ன குழந்தைகள் பார்த்துருக்கோம், இதை வச்சு பார்ப்போம். அப்போ அதனுடைய ஞாபகம் ஏற்பட்டுடனே இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏற்படுகிறது. அதுபோல தான் சைத்தன்யத்தினுடைய வியாபகத்தினாலே ஏற்படுகிறது. அதை தான் இங்கே வளர்க்கிறார். விக்கிரக அன்னமய கோஷத்தை விக்கிரக என்று சொல்கிறார், பிராணமயத்தை பிராணம் என்று சொல்கிறார், மனோமயத்துக்கு விஞ்ஞானமயம் ஆனந்தமயம். இப்படி இவைகளை மூடியும் அங்கு அதற்கு அப்பாலும் அனைத்துமாக இருக்கக்கூடிய இந்திரிய பிராண மன விஞ்ஞான கர்மேந்திரியங்கள், அதான் பிராணம் போன்றதெல்லாம் ஞானேந்திரியம் மனம் விஞ்ஞானம் போன்றவைகள், இவைகளெல்லாம் இதில் செயல்படுகிறது என்று கூறுகிறார். அப்படி அற்புதமான ஒரு விளக்கத்தை எது ட்ரெடிஷனலி உபநிஷத்துக்குள் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். இதுதான் நிஜ விசாரணம். முதலே சொல்கிறார், உண்மையான விசாரம் என்பது இதுதான் என்று முன்னால் சொல்லியிருக்கார். இப்படி ரமண மகரிஷி தத்துவபோதத்தையும் அதே போல தைத்திரிய உபநிஷத்தினுடைய தாற்பயத்தை இங்கே எடுத்து சொல்கிறார். அதனால் எல்லையற்ற சைத்தன்ய ஸ்வரூபம் தான் இந்த பஞ்ச கோஷங்களிலே மித்யாவாக இருக்கக்கூடிய தானாக இருப்புத்தன்மை இல்லாதவைகளை நான் என்று எண்ணுவதற்கு காரணமாக ஆகிறது. அதனால் எப்படி அப்படின்னா, நான் பருமன், இங்கே எங்கெங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, நான் குண்டாக இருக்கிறேன், பருமனாக இருக்கிறேன். இந்த இடத்துல நான் என்பது எது? சரீரம், ஸ்தூல சரீரத்தை நான் என்கிறோம். அதே போல் நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன் என்றால் இங்கே பிராணனை நான் என்று சொல்கிறோம். அடுத்தது நான் குழம்பி போயிருக்கிறேன், மனதை சொல்கிறோம். அதே போல் நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் குழப்பமாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறோம். இப்போ இதில் எது நீ குண்டாக இருக்கக்கூடியது நானா, குழம்பி போய் இருப்பதுனால சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. அந்தந்த நேரத்தில் இதுதான் என்று சூழ்நிலைக்கு தக்கபடி சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே போகிறது. ஆனால் உண்மையான நான் என்பது இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதனால் பஞ்சீகரண மகாபூதத்தினுடைய தன்மையினாலே மகா அகங்காரம் என்று சொல்லக்கூடிய மகத்தத்துவத்திலிருந்து பஞ்சீகரணம் என்று பஞ்சபூதங்கள் சூட்சம பஞ்சபூதங்கள் வெளியாகி அது பஞ்சீகரணமாகி அடுத்தது இந்திரியம் மனம் புத்தி என்றெல்லாம் ஆகி மிகப்பெரிய ப்ராசஸாக இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது என்று அற்புதமாக சொல்லப்பட்டதுதான் இந்த தைத்திரிய மந்திரத்தினுடைய தைத்திரிய உபநிஷத்தினுடைய தாத்பரியம். இதை இங்கே ரமண மகரிஷி நமக்கெல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 2 ஸ்லோகங்களும் மிக மிக முக்கியமானது.
சத்து தான் சித்து, சித்து தான் சத்து என்று சொல்றார். சத் சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய சொரூபத்தில் 3 வார்த்தைகள் இருக்கு. அப்போ 3 நிலைப்பாடுகள் இருக்கிறதா? சத்துன்னு ஒன்று, சித்துன்னு ஒன்று, அனந்தம் என்று ஒன்று. அப்போ 3 இருக்கிறத ஏகம்னு சொல்றீங்களா எப்படி என்ற கேள்விக்கு அடுத்தது சொல்றார். அதுக்கு அடுத்தது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை பற்றி, மகா வாக்கியத்தினுடைய விளக்கத்தை பற்றி 24வது ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக இப்படி ஒரு அலைன்மெண்ட்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு சாஸ்திரம், மிக அற்புதமான சாஸ்திரம். அதில் ரமண மகர்ஷி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஞான விருத்தி கொடுத்திருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணம் பூர்ணமுதட்சிதை பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். हरि ओम।